இடத்துலையே வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம், மனதை செலுத்துகிறோம். எந்த இடத்த நம்ம நினைக்கிறோமோ, மனதை செலுத்துகிறோமோ, அந்த இடத்துல வந்து ஜீவகாந்த ஆற்றல் நல்ல ஒரு திணிவு பெறும். அந்த இடம் வந்து ஓய்வு கிடைக்கும். நம்ம பெரு உடலில் ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்ட வெப்ப ஓட்டம்லாம் அந்த இடத்துல வந்து சீராகும். அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் நம்ம வந்து ஓய்வு தர போகிறோம். உடம்புக்கு அப்படியே கவனிக்கலாம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். முதலில் 2 பாதங்களை தளர்த்திக் கொள்கிறோம். பாதங்களில் கவனத்தை செலுத்துகிறோம். 2 பாதங்களையே கவனிங்க. பாதங்களுக்கு ஓய்வு தருகிறோம். பாதங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. பாதங்கள் நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. போதிய அளவு பலம் பெறுகிறது. பாதங்களுக்கு ஓய்வு, 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 ஓய்வு. கணுக்கால் முழங்கால் பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். கணுக்கால் முழங்கால் பகுதிகளில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. முழங்கால் பகுதியில் போதிய அளவு பலம் பெறுகிறது. தொடைப்பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். தொடைப்பகுதியில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. தொடைப்பகுதிகளுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். மற்றும் அடிவயிற்று பகுதியை தளர்த்திக் கொள்கிறோம். இடுப்பு மற்றும் அடிவயிற்று பகுதிகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. நன்றாக ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதியில் போதிய அளவு பலம் பெறுகிறது. ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். வயிறு உட்பகுதிகளில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. வயிற்று தசை பகுதிகளெல்லாம் போதிய அளவு பலம் பெறுகிறது. அணு அடுக்குகள் சீரடைகிறது. நன்றாக ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அழுத்து பகுதி கலத்திக் கொள்கிறோம். காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. ஓய்வெடுத்துக் கொள்கிறது. தலை அது உட்பகுதியில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக நடைபெறுகிறது. அணு அடுக்குகள் சீரடைகிறது. பாதம் முதல் தலை உச்சி வரை அனைத்து பகுதிகளிலும் ஓய்வு கொடுக்கிறோம். ஓய்வு எடுத்துக் கொள்ளட்டும். ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. பரிபூர்ண ஓய்வு முழு உடலுக்கு கொடுக்கிறோம். தன்னை மறந்த ஓய்வு. அந்த நேரத்தில் அப்படியே நம்ம உறக்கம் வருவோம். முழங்கால், கணுக்கால் பகுதிகள் ஓய்வெடுத்துக் கொண்டது. பாதங்கள் இரண்டும் நன்றாக ஓய்வெடுத்தன. தலை முதல் பாதம் வரை அனைத்து பகுதிகளும் நன்றாக ஓய்வெடுத்தன. அப்படியே 2 கைகளை அசைக்கிறோம். 2 கைகளை அசைச்சிட்டு 2 கால்களை அசைக்கிறோம். தலையை வலதுபுறம் இடதுபுறமாக அப்படியே அசைக்கிறோம். கண்களை லேசாக தரலாம். வந்துட்டு ரிலாக்ஸாக இடது பக்கமாக திரும்பி வலது மேலே போயிட்டு இடது பக்கம் திரும்பி வலது சிறப்பாக பேசுகிறாங்க பார்த்தனால அதாவது இருக்கை இயக்கம் இருக்கை இயக்கம் 2 கட்டமாக
எல்லாத்துக்குமே ஏற்றி விடுகிறோம். அதுலேயும் மூச்சு பயிற்சியோடு சேரும்போது அது யோகாவாக மாறிடுது. அந்த வகையில் யோகா பயிற்சிகள் ரொம்ப அருமையான முறையிலெல்லாம் வாழ்வளமுடன். இப்போ நம்ம வந்து உயிராற்றலுக்கு உண்டான பயிற்சி காயகல்ப பயிற்சி, காயகல்ப யோகா அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயகல்ப யோகா அப்படின்றதுனாக்கா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல், அந்த உயிர் ஆற்றலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் வந்து காயகல்ப யோகான்னு சொல்கிறோம். அந்த உயிர் ஆற்றல்ன்றது இந்த ஜீவகாந்த ஓட்டமாக உடல் முழுசும் ஓடிக்கிட்டு இருக்குது. பயோமேக்னெட்டிக் சொல்கிறோம். தலையிலிருந்து பாதை வரையில் அனைத்து பகுதிகளும் சுழன்று எல்லா செல்களையும் ஓடிட்டுருக்குது. அதனுடைய மையப்பகுதி தான் வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்மா கருமையம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம முதுகுத்தண்டனுடைய அடிபாகத்தில் ஒரு 3 அங்கத்துக்கு கீழே அந்த இடத்துல வந்து மையம் கொண்டுருக்குது. அதுதான் வந்து வித்தின் மையம், கருமையம், உயிரின் மையம், எல்லாத்துக்கும் வந்து அதுதான் சென்டர், ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தான் நம்மளுடைய பதிவுகள்லாம் பதிவாக வருது. நம்ம வந்து 3 விதமான கர்மா சொல்கிறோம். சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. எல்லா கர்மாவும் எல்லா வினை பதிவுகளும் அந்த இடத்துல வந்து செயல் வடிவமாக வந்து பதிவாகுது. அதான் வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி, அந்த குண்டலினி ஆற்றல் அங்கே தான் நம்ம வந்து இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த குண்டலினி ஆற்றலை வந்து நமக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது ஒரு 3 வயது குழந்தையிலேருந்து ஆரம்பித்து அந்த குண்டலினி ஆற்றலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூலாதாரத்தில் வந்து தங்க ஆரம்பிச்சு. அந்த மூலாதார பகுதியில் வந்து அது அளவிலும் மிகுதிலும் நல்ல ஒரு திணிவாக வர நேரம். அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற நேரம்னு சொல்கிறீங்களா, அந்த இடம் அவங்க வந்துருப்பாங்க. அதில் ஒரு 14-15 வயசு ஆகிடும். அதனால் இந்த பயிற்சி வந்து 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க செய்யணும் அப்படின்றது காயகல்ப யோகாவுக்கு மட்டும். மற்ற உடற்பயிற்சி எல்லாருமே செய்கிறோம். அப்போது அந்த இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி, அந்த ஜீவ வித்து குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்குது. நம்ம அந்த வயசுலேருந்து 14 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் வாழ்க்கையில் வந்து ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கக்கூடியது. அதனுடைய தன்மையை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் அவனுடைய வாழ்க்கை முறையே அமைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய நோய் எதிர்ப்பாற்றல், நினைவுத்திறனை, அவனுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு, இது எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் அமையுது. அதே மாதிரி வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுமைன்றது வர ஆரம்பிச்சிச்சு. இல்லைங்களா? நம்ம அந்த முதுமையில் வரும்போது என்னன்னாக்கா நம்ம புவியீர்ப்பு விசையினால் உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், இந்த நரம்பு தசை எல்லாம் கீழ் நோக்கி வந்து புவியீர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டது. அப்போ எல்லாமே உடல் தளர்ச்சி விடுது. எல்லாம் தசை, நரம்பு, எலும்பெல்லாம் தளர்ச்சி விடுது. செல்கள் நிறைய வந்து சிதையுதுன்னு சொல்கிறோம். டெய்லி கோடிக்கணக்கான செல்கள் வந்து சிதைவடையுது. இப்போ இதெல்லாம் வந்து முதுமை அப்படின்னு நம்ம வருது. அந்த நேரத்தில் இந்த ஜீவ வித்து ஆற்றலை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அந்த முதுமையை தள்ளி போடுறோம், இளமையாக வாழ முயற்சிக்கிறோம், நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்த்துக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழுகிறோம். இது எல்லாத்துக்கும் வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயகல்ப பயிற்சியில் நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம சொன்னாக்கா நம்ம மனிதன்றது ஒரு 5 பகுதிகளாக பிரிச்சுக்கிறோங்க. அதாவது பருவுடல், மனம், ஜீவ வித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், 5 பகுதிகளாக பிரிச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் 5 பகுதிகளாக பிரிச்சுக்கிறோம். பருவுடல் அப்படின்றது இப்போ நம்ம உடம்பு மேலே பார்க்குற உடம்பு தான் பருவுடல்னு சொல்கிறோம். பஞ்சபூத கூட்டுங்களால் ஆனது பருவுடல். அதே நேரத்தில் வந்து செல்களால் வந்து இது கட்டப்பட்டு ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி செல்களால் கட்டப்பட்டு அந்த செல்களுக்கு இடையில் நமக்கு இந்த ஜீவகாந்தம்னு சொல்லலையே, அந்த காந்த ஆற்றல் தான் பிடிச்சி வச்சுக்குது. எல்லா செல்களையும் பிடிச்சி வச்சுருக்குது. அது நம்ம முறையாக நார்த் போல், சவுத் போல் அது மாதிரி வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து பருவுடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பருவுடலில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இதெல்லாம் நம்ம முறைப்படுத்துகிறோம் உடற்பயிற்சி மூலமாக. அதுக்குள்ளே சூக்கும உடல் ஒரு அமைப்பு, அதுக்குள்ளே வந்து காந்த உடல் அப்படின்னு ஒரு அமைப்பு. அந்த உடம்புல அந்த ஜீவகாந்த ஓட்டம்ன்றது நம்ம உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பயோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது உள்ளே தான் இருந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து இந்த மையத்தை வச்சு நமக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து மனம்ன்றது நம்ம எண்ணங்களுடைய தொகுப்பு மனம்னு ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க. மனம் வந்து ஒரு 10 நிலை படிவில் வந்து வேலை செய்யுது. ஒரு 5 கோஷத்தில் வேலை செய்யுது மனம் அப்படின்றது. அதுக்கடுத்து 3வது எடுத்தோம்னாக்கா வந்து ஜீவ வித்து குழம்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீவ வித்து குழம்புன்றது தான் வந்து நம்ம சொன்ன பார்த்தீங்களா, குழந்தையில 3 வயசுலேருந்து ஆரம்பித்து அது வந்து இந்த ஜீவ வித்து கலசம்னு இந்த இடத்துல வந்து தங்கிடுது அந்த இடத்துல. அதுதான் வந்து ஜீவ வித்து குழம்புன்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுறாக்கா அங்கேருந்து உயிர் சக்தி ஓடிட்டுருக்கு உடல் முழுவதும். அதை தாங்கி பிடிச்சிட்ருக்கு. அதெல்லாம் ஒன்று வேலை தான். எப்படி ஒரு பேட்டரியிலேருந்து கரண்ட் எல்லாத்துக்கும் பாஸ் ஆகுதோ, லைட் போடுறோம், ஃபேன் போடுறோம், பம்ப் மோட்டர் ஆன் பண்ணுறோம், கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுறோம், அதுதான் ஒரு வேலை செய்யுது. ஏன்னா எல்லாம் போகிறதுல மின்னோட்டம் தான், மின்சாரம் தான்.
அதே மாதிரி வந்து இந்த ஜீவவிஸ்து கலசம்ன்றது என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து ஜீவகாந்த ஆற்றலை அமைச்சிட்டு நம்ம 5 புலன்கள் பார்க்குறோம், கேட்குறோம், சுவைக்கிறோம், நுகர்றோம், தொடுறோம். இந்த 5 புலன்கள் மூலமாக எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து அது பயன்படுத்துகிறோம் ஜீவகாந்தம். இதில் வந்து உடல் இயக்கத்துக்காகவும் மன இயக்கத்துக்காகவும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் நம்ம வந்து பயன்படுத்தும். அப்போ அந்த ஜீவகாந்தம் உயிர் சக்தி நம்ம ரொம்ப செழிப்பாக திறனுள்ளதாக வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காய்கல்ப பயிற்சி. அந்த உயிர் சக்தியை பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து தான் வரக்கூடிய ஆற்றல் அலை வடிவமாக வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதுதான் வந்து ஜீவகாந்தம் அப்படின்றது. அந்த ஜீவகாந்தம் உடல் முழுவதும் எல்லா செல்லும் வந்து பரவிட்டுருக்கு. அதுதான் நம்ம இந்த காய்கல்ப பயிற்சி மூலமாக நம்ம வந்து செலுத்தணும். இதில் ஜீவத்து குழம்புன்னு சொல்ல போகிறோங்க. இந்த ஜீவத்தை சுத்திலம் சுரோனிதம், ஆண்களுக்கு சுத்திலம், பெண்களுக்கு சுரோனிதம் சொல்லுவோம். இது எப்படி உருவாகுதுன்னாக்கா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு 7 தாதுகளாக பிரியுது. ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, அதுக்கப்புறமா தான் அந்த சுத்திலம் சுரோனிதம். இந்த 7 தாதுகளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் பிரியுது. உடம்புக்குள்ளேயே வந்து கெமிக்கல் ரியாக்ஷனெல்லாம் மாறுபாடு அடைஞ்சு எல்லாமே வருது. கடைசியாக அந்த மத்தியிலேருந்து சுத்த சக்தியாக பிரித்து அது தனியாக எடுக்கிறது தான் வந்து இந்த சுத்திலம் சுரோனிதம் சொல்லுது. அதான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அங்கிருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த எக்டோபிளாசம், அந்த ஒரு சுத்த ஆற்றல், அந்த ஆற்றல் நம்ம வந்து எல்லா செல்களுக்கும் வந்து இந்த காய்கல்ப பயிற்சி மூலமாக நம்ம வந்து கிடைக்குது. இதான் அந்த காய்கல்பத்தில் வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னாக்கா பயிற்சி விளக்கம் நம்ம வந்து ஷார்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விளக்கம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு 3 விதமான 3 டேர்ம் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அஸ்வினி முத்திரை, மூலபந்தம், ஓஜஸ் மூச்சு. அஸ்வினி முத்திரை அப்படின்றதுனாக்கா நம்ம நரம்புகள்லாம் வந்து அந்த உள்ளங்கையில் முடியக்கூடிய இடங்கள், கால் பாதங்களில், அதில் ஆசன வாய் ஆயனஸ், அங்கே தான் நரம்புகள் முடியுது. அந்த ஆசன வாயில் நரம்புகள் முடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு முத்திரை போடும்போது நரம்புகள்லாம் வந்து பலம் பெறுகிறது, நரம்பெல்லாம் ஊக்கம் பெறுகிறது. அந்த முத்திரை வந்து அஸ்வினி முத்திரை அப்படின்ட்டு. குதிரைகள், அந்த அஸ்வினின் குதிரை, அந்த குதிரை மூலமாக அந்த இது கண்டுபிடிச்சதுனால இதை வந்து அஸ்வினி முத்திரை அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அந்த ஆசன வாயை அப்படி சுருக்கி சுருக்கி விடுறோம். ஒரு முறை அப்படி சுருக்கி அப்படி விடுறோம் அப்படின்னாக்கா ஒரு முத்திரை. இது வந்து ஒரு முறை 4 செகண்டு, 4 செகண்ட்ஸ் ஒரு முறை அப்படி பிடிக்கிறோம். 1 செகண்ட் விட்டு மறுபடியும் 4 செகண்ட் பிடிக்கிறோம். மறுபடியும் 1 செகண்ட் விடுறோம், 4 செகண்ட் பிடிக்கிறோம். அதே மாதிரி ஒரு 10 அஸ்வினி முத்திரை போட போகிறோம். 10 அஸ்வினி முத்திரை போட்டுட்டு அடுத்து 10வது முறை 11வது முறை மூலபந்தம் பண்ணிக்கிறோம். மூலபந்தம்னாக்கா அந்த அஸ்வினி முத்திரை போடுறோம் பாருங்களேன், அதை அப்படியே பிடிச்சிக்கணும். அதை அப்படியே டைட் பண்ணி மூலத்தை பந்தமாக டைட் பண்ணிடுறது. மூலத்தை அப்படி டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணுறதுக்கு பேர் மூலபந்தம். அப்படி டைட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுறோம் பாருங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, நரம்புகள்லாம் வந்து முறுக்கேறுகிறது உடம்புல. இந்தப்போ அந்த முதுமை தள்ளி போகிறது, இளமையாக வளர்த்து, இதெல்லாம் தான் ஒரு காரணம் அமையுது. அப்போது என்ன ஆகுதுங்க, அப்படியே டைட் அஸ்வினி முத்திரை போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஜீவவித்து குழம்பானது உள்ளே என்ன ஆகுனாக்கா, நல்லா வந்து ஒரு ஃபோர்ஸாக கடையப்படுகிறது. உள்ளவே அந்த ஆற்றல் என்ன ஆகுனாக்கா, நமக்கு வந்து நல்ல ஒரு திணிவு பெற்று கடையப்படுகிறது. அந்த ஆற்றல் வெளியில் வர ஆரம்பிக்குது அந்த அஸ்வினி முத்திரை போடும்போது. கடைசியாக அப்படி டைட் பண்ணுற மாதிரில மூலபந்தம்னு பேர். அப்படி மூலபந்தம் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் ஓஜஸ் மூச்சு அப்படின்றது மூக்கால் என்ன பண்ணாக்கா அப்படியே அப்படி இருக்கிறோம். சொல்லலாம் நம்ம கவனம் மட்டும் ஆசன வாயில் மட்டும்தான் இருக்குது. டைட் பண்ணிட்டோம், அப்படியே அப்படி பண்ணிவிட்டு நாக்கு மேலே மட்டிட்டு பல் எடுக்கல அப்படின்ட்டு ஒரு சீரி ஒரு மூச்சை வந்து அந்த பல் இடுக்கில் வந்து வெளியே பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு வந்து ஓஜஸ் மூச்சு. இந்த இடத்துல வந்து மூலபந்தம் பண்ணிக்கிறோம். மூலபந்தம் பண்ணிவிட்டு ஒரே முறை அது ஓஜஸ் மூச்சு. இந்த ஓஜஸ் மூச்சுன்றது ராகு கேது பிளானட்டோட தொடர்புதாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் நம்ம உடம்பு பஞ்சபூதம் சொல்லுவோம் இல்லையா, எலும்பு, அடுத்து வந்து சந்திரன் ரத்த ஓட்டம், மனம், புதன் தோல், குரு மூளைச்செல்கள், சனி நரம்பு மண்டலம். அப்படி சொல்லும்போது ராகு கேதுவோட இந்த ஓஜஸ் மூச்சு தொடர்புடையதாக அமைஞ்சிருக்குது. அந்த மூச்சு தான் இந்த சுத்த சக்தி, இந்த ஓஜஸ் மூச்சு. இது நமக்கு வந்து இந்த பயிற்சி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி 1 நிமிஷம் தான் ஆகுது. இப்போது 4 செகண்டு வந்து ஆசனம் சுருக்கி பிடிக்கணுமா, 1 செகண்ட் விட்டுடுறோம். அப்போ வந்து 5 செகண்ட் ஆகுதுங்க. 10 முறை நம்ம பண்ணுறோம். அப்போ 10, 5, 50 செகண்டு. அப்புறம் ஒரு 10 செகண்டு நம்ம என்ன பண்ணாங்க, கைகளை அப்படி தூக்கி இருக்கிறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆசனத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். மூலபந்தத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு 10 செகண்டு, அதாவது 60 செகண்டு. ஒரு நிலை செய்கிறதுக்கு 60 செகண்டு. நின்ற நிலை 1 நிமிஷம். வஜ்ராசனம் போட்டு செய்கிற நிலை 1 நிமிஷம்.
படுத்துக்கிட்டு செய்கிற நிலை 1 நிமிஷம், ஆக மொத்தம் 3 நிமிஷம். காலையில் அந்த பயிற்சிகளை செய்கிறோம். சாயந்தரம் அது மாதிரி 3 நிமிஷம். சாயந்தரம் செய்ய வேண்டிய பயிற்சி தனியாக செய்கிறோம். ஒரு சைடு நிற்கிறோம், வலது பக்கம், அதே மாதிரி இடது பக்கம் திரும்பி நிற்கிறோம், வஜ்ராசனம் போட்டு நிற்கிறோம், அது ஒரு 3 நிமிஷம். காலையில் வெறும் வயிற்றில் இந்த காய்கல்ப பயிற்சி நம்ம செய்யும்போது இந்த ஆற்றல் முழுசாக பரவதை நம்மளே வந்து உணரலாம். சப்போஸ் நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கேப் விடலாம். லிக்விட் ஃபுட் டீ சாப்பிட்டுட்டோம்னா கூட நோ ப்ராப்ளம், 1/2 மணி நேரம் கேப் விடலாம். ஆனால் வெறும் வயிற்றில் காலையில் இருந்தோடனே மோஷன் போகிறோம், பல் தேய்க்கிறோம், உடனே இந்த காய்கல்ப பயிற்சி பண்ணலாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு அருமையான பயிற்சியாக இருக்குது. இது சித்தர்களுடைய அந்த ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பயிற்சி தான் இந்த காய்கல்ப பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிற்சி இப்போ நம்ம செஞ்சிடலாம் இல்லையா? 3 நிமிஷம் தான். இந்த பயிற்சி வந்து காலையில் நின்ற நிலை செய்யணும். வி ஷேப்பில் வச்சுட்டு கையை வச்சுட்டு இந்த கால் 10 வரணும் இல்லையா? இந்த 10 வரை தூக்கி விட்டுருக்கோம். திருப்பிட்டு அது முடியலன்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு கையை கீழே நோக்கி வச்சுக்கணும். நம்மளுடைய ஆசன வாய்ப்பு இல்லையா? காய்க்கு ஒரு இடத்த வந்து சுருக்கி விடணும். 4 செகண்டு சுருக்கணும். 1 செகண்ட் ரெடின்னு சொல்கிறோம். 1 2 10 வாட்டி சொல்லணும். கவுண்டிங் தான் கொடுப்பேன். நீங்கள் சுருக்கி விடணும். 10வது முறை 11வது வாட்டி சொல்லும்போது அந்த ஆசன வாய்ப்பு நல்லா சுருக்கி பிடிச்சிட்டு 2 கையும் தூக்கி மாற்றிட்டீங்களா? மேல் வாங்கி மடித்து வாயை மூடிட்டு மூக்கால் மூச்சு வச்சு பறந்துட்டு போகணும். அவ்வளோதான். அப்புறம் கையை கீழே போட்டுட்டு காலை நார்மல் கொண்டு வந்து இது காலையில் நின்ற நிலை. அப்புறம் வஜ்ராசனம் பார்த்து படுத்த நிலை செய்யுங்களா? செய்யலாமா? பொசிஷன் கை வச்சுக்கிறோம். கை நேரம் எடுத்துக்கலாம். தலை நேரம், முதுகு நேரம் பொசிஷன் வந்துடும். அஸ்வினி முத்திரை போட போகிறோம். அஸ்வினி முத்திரை ஸ்டார்ட். சுருக்கி பிடிச்சோம். ஆசனாவே சுருக்கி பிடிக்கும். கண்கள் முடிங்க. அந்த உணர்வு அங்கே கவனிங்க. வேறு என்னது சக்தியை வெளியே கொண்டாட தான் முத்திரை பிடிச்சிக்கிறோம். கண்கள் முடி விட்டுறோம். மறுபடியும் சுருக்கி பிடிச்சிக்கிறோம். 2 மறுபடியும் பிடிச்சிக்கிறோம். 3 4 5 6 7 8 9 10. மூலபந்தம். கை மேலே தூக்குறோம். அப்படி மூலபந்தம் பண்ணிக்கிறோம். நாக்க மேல் நோக்கி மடிச்சுக்குங்க. மூக்கால் மூச்சு விடுங்க. ஓஜஸ் மூச்சு கண் எடுக்க விடுங்க. நல்லா ஃபோர்ஸாக அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணுறோம். முதல்ல வராதுங்க, பழக வந்துடும். ஆனஸாக அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு கை அரைக்கிறோம். ஆண்களில் வந்து அந்த ஓஜஸ் மூச்சுன்றதுனால சீரி மூச்சு விடலாம். அந்த அளவுக்கு வரும். அந்த உயிர் ஆற்றல், அந்த ஜீவகாந்தன்றது எல்லா செல்களுக்கும் நல்லா வந்து பரவக்கூடிய பயிற்சிங்க அது. ரைட். அடுத்து 2வது நிலை வஜ்ராசனம் போட்டுடலாங்க. 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நாக்கை மேலே மடித்து பல்ல கடிச்சின்னு பல் எடுக்கல ஓஜஸ் மூச்சு மூலபந்தம் பண்ணிக்கிட்டு இப்போ மூலபந்தம் ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இது 2ஆம் நிலை. காலையில் செய்ய வேண்டிய 2ஆம் நிலை. 3ஆம் நிலை படுத்துலாங்க. மல்லாந்து படுத்து நிலை. இந்த பொசிஷன் நல்லா கை சேர்த்துக்கிறோம். இதை வந்து தொப்புள் மேலே எல்லாமே தொப்புள் மேலே அழுத்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த 2 கையை வந்து தொடைக்குள்ளே விட்டு அப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு ஓஜஸ் மூச்சு போடணும். இதில் வந்து நான் லேடிஸ் பொறுத்த அதே பொசிஷன், நம்ம மட்டும் அதை லாக் பண்ணணும். பத்துலாம் அஸ்வினி முத்திரை
ஸ்டார்ட். பிடிச்சி அந்த ஆசனம் வரைக்கும் 1 விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சிடலாம். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஜென்ட்ஸ் நம்ம வந்து தலை மேலே தூக்கி காலை தூக்கி இது மாதிரி ஒரு உள்ளே விட்டுருக்கோம். விட்டு அப்படியே கையை லாக் பண்ணிக்கிறோம். தொடைக்குள்ளே கையை விட்டு லாக் பண்ணின்னு கைகளை அப்படி பிடிச்சிக்கலாம். இப்போது மூலபந்தம் பண்ணி அது வேண்டாம் மூலபந்தம் பண்ணிக்கிட்டு மூலபந்தம் பண்ணிட்டு ஓஜை தூக்கி அவ்வளோதாங்க. இப்போ தலையை கீழே வச்சுட்டு கைகளை எடுத்துட்டு காலை ரிலீஸ் பண்ணிக்கிறோம். காலை ரிலீஸ் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். இது 1 நிமிஷம் தான். அவ்வளோதாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கலாம். இதே போல் தான் கண்கூடா வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப முக்கியமான பயிற்சி காய்கறி பயிற்சி. இதில் காலையில் செய்ய வேண்டியது பயிற்சி செஞ்சு சொல்லிங்களா, சாயந்தரம் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ ஒரு வீட்டில் நம்ம இப்போ நம்ம ஒரு உள்ளங்கையை வச்சுக்கிட்டு ஊனிக்கிறோம். முன்காலை வந்து இப்படி தூக்கிக்கிறோம். முன்னங்காலை தூக்கிட்டு இந்த கை இப்படி வச்சு ஊனிக்கிறோம். காலாசனம் அது மாதிரி தூக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்படி பண்ணிட்டு 10 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ் மூச்சு காலை விட்டு வரோம். அப்படியே இடது பக்கம் திரும்புகிறோம், ஊனிக்கிறோம், காலை தூக்கிறோம். 10 அஸ்வினி முத்திரை போட்டுட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு. 2வது நிலை. 3வது நிலை வஜ்ராசனம். காலையில் 2வது நிலை செஞ்சு பாருங்கள். அந்த வஜ்ராசனம் போட்டு 10 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ் மூச்சு. சாயந்தரம் 3வது நிலையாக வந்துடுது. இது வந்து ஈவினிங் வந்து செய்ய வேண்டிய அந்த காய்கல்ப பயிற்சி. காலையில் 3 நிலை, சாயந்தரத்தில் 3 நிலை அப்படின்னு பண்ணிடுறோங்க. அவ்வளோதான். இதுதான் உடல் மனம் உயிர் இந்த 3த்துக்கு சேர்ந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டோம்னாக்கா அவன் முழுமை நில வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தவ பயிற்சிக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம அடிப்படை தவம்னு சொல்லக்கூடியது 3 தான். ஆக்கினை, சாந்தி, துரியம். அடிப்படை பயிற்சி ஆக்கினை, சாந்தி, துரியம். அதில் வந்து இப்போ வந்து ஆய்க்கினை மட்டும் இப்போ நம்ம வந்து பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஆய்க்கினை மட்டும் பண்ணிடலாங்களா? இப்போ நினைத்தால் அது அடங்கும். மனசு எப்படி நம்ம அறிய நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதாவது உயிர் மேலே வைத்து லயிக்க செய்வது, எண்ணத்தை எண்ணத்தாலேயே வந்து ஆராயிறதுன்னு. இப்போ இப்போ இதில் என்ன பண்ணாக்கா ஆக்கினை அப்படின்றது நம்ம வந்து மூலாதாரம். முன்னுக்கு பார்த்த பார்த்தீங்களா, அசுனத்தை போட்டு பாருங்க. மூலாதாரம் அப்படியே முன்னாடி தொப்புள் கீழே ஒரு 3 அங்குலம் கீழே வந்துடுங்க. சுவாதிஸ்தானம். அடுத்தது மணிப்பூரகம், தொப்புள் மையம். அடுத்து வந்து அநாதகம், நெஞ்சி. விசுத்தி, ஆகினை, துரியம். இந்த 7 மையம் நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறோம். அதனுடைய கிளாண்டு, அதனுடைய சுரப்பியில் வேலை செய்யும். மூலாதாரம் ஆரம்பிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து செக்ஸுவல் கிளாண்ட்லேருந்து ஆரம்பிச்சிச்சுனாக்கா அப்படியே அட்ரினல், தைமஸு, அப்படியே வந்து தைராய்டு, பாராதைராய்டு, பெட்யூட்ரி, பீனியல், ஒவ்வொரு கிளாண்டும் கரெக்டாக வந்து வேலை செய்யுதுனாக்கா நமக்கு வந்து அதனுடைய கிளாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றது நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்கினை. இந்த ஆக்கினையிலேயே நம்ம மனதை செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா பெட்யூட்ரி சுரப்பி நல்லா சுரக்குது. பெட்யூட்ரி கிளாண்டுன்றது என்னன்னாக்கா உடல் இயக்கத்துக்கு தலைமை சுரப்பி. நம்ம உடல் இயங்குது இல்லைங்களா, அதுக்கு தலைமை சுரப்பி 8 வந்து பெட்யூட்ரி சுரப்பி தான். பீனியல் சுரப்பின்றது மன இயக்கத்துக்கு தலைமை சுரப்பி, பீனியல் சுரப்பி. இந்த பெட்யூட்ரி நம்ம வந்து கிளாண்டை நம்ம வந்து சுரக்க நல்ல முறையை இயக்க வைக்கிறதுக்கு தான் ஆக்கினை தாவம்னு பண்ணுறோம். மனம் வந்து ஓர்மை நிலையை அடையுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே இந்த இடத்துல இந்த குண்டலினி ஆற்றல் இங்கே இருந்து சொல்கிற பாருங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே தான் இருப்பாங்க மனிதர்கள். அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்றது 40 14 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியில் அமைஞ்சிருக்குது. EEG எடுத்து பார்த்தாக்கா அது தெரியும், மன அலைச்சூழல். இப்போ நம்ம அந்த ஆய்கின மெடிடேஷன் பண்ணும்போது 14 7 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சியாக குறைக்கப்படுகிறது. 14 to 7 அந்த நிலை வந்து ஆல்ஃபா நிலை. பீட்டா நிலையிலேருந்து ஆல்ஃபா நிலையில் இயங்கும் மன அலைச்சூழல். அப்படி இயங்கும் போதே நம்ம வந்து அமைதியாக இருக்கும், எப்பவுமே விழிப்பு நிலையில் இருப்போம். நம்ம செய்யக்கூடிய எல்லா நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே வந்து சிறப்பான நிலையை அமைஞ்சிடும். வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸாகவே இருக்கும். அது வந்து ஆகினா மெடிடேஷன் அப்படின்னு பேர். நம்ம இந்த இடத்துலயே மனதை நம்ம வந்து செலுத்துவோம்.
அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம இறைநிலையும் குருவிலையும் துணையாக வச்சுக்கிட்டு இந்த குண்டலினி ஆற்றல் இருக்கு பாருங்களா, அந்த குண்டலினி ஆற்றலை அப்படியே வந்து நம்ம ஆய்வுநிலையில் கவனிக்க அதுக்குண்டான புஸ்தகம் தான் இந்த பேப்பரில் இருக்குது. இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஆய்வுநிலையில் உணர ஆரம்பிக்கிறோம். அது உணர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு அந்த மூலாதாரத்துலேருந்து குண்டலினி ஆற்றலை செய்ய அப்படின்னு போயிருது. இந்த இடத்துல தொட்டு உணர்த்ததுனால ஸ்பரிசத்தை செய்து தருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி அழுத்தம் மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்கும். இங்கேயே தான் நம்ம நினைப்போம். ஒலி சுவை மனம் இந்த 4 புலன்களும் கண்ட்ரோலில் இருக்கும். 4 புலன்களும் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம ஜீவகாந்த செலவும் ஒன்று இருக்காது. மனதை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஓர்வு நிலையை வந்து அடையுது. 4 புலன்கள் கண்ட்ரோலில் இருக்காங்க ஆகினாவில். இன்னொன்று பார்த்தா மன அலைச்சூழல் வந்து 14லேருந்து 7 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு குறையுது. அதனால் விழிப்பு நிலையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆகாமிய கர்மானது இது வந்து குறையுது. ஆகாமிய கர்மான்றது என்னன்னாக்கா எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் ஆகாமிய கர்மம். நம்ம வந்து சங்கீத கர்மன்றது நம்ம வந்துட்டோம் கரு வழியாக வந்தது, கருத்தொடர் வழியாக வந்தது அப்பா அம்மா மூலமாக சங்கீத கர்மா அந்த வினைகள். அதுக்கடுத்தது இந்த நேரத்தில் வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கர்மா பிராரப்த கர்மா, நிகழ்காலம் வரைக்கும் செய்யக்கூடியது பிராரப்த கர்மா அந்த வினைகள். எதிர்காலத்தில் நம்ம செய்யக்கூடியது இரண்டத்தினுடைய கூட்டு தான் அது ஆகாமிய கர்மா. இந்த சமுதாயத்தில் உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய கர்மா எல்லாமே ஆகாமிய கர்மான்றோம். அந்த ஆகாமிய கர்மா இங்கே நம்ம கவனம் பண்ணும்போது நல்ல நிலையிலேயே வந்து நமக்கு அமைஞ்சிருக்கும். அதனால் வந்து எங்கேயுமே நம்ம போனாலும் வெற்றின்ற ஒரு நிலையில நோக்கி நம்ம வந்து இருப்போம். அதுதான் வந்து ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ அந்த குண்டலினி ஆற்றல் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தொட்டு உணர்த்துவோம். இறைநிலையும் குருவோடையும் மனசில் வச்சுட்டு இந்த இடத்துல தொட்டு உணர்த்துவோம். அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து மனசை சேர்த்துன்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே செலுத்தோம்னாக்க முடியாதுங்க. தலைவலிக்கும், கவனம்லாம் வீட்டுக்குலாம் போவோம், அங்கெல்லாம் போவோம், எல்லாத்துக்கும் போவோம். ஆனால் நம்ம அந்த ஆற்றல் இங்கே உணரும்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம வந்து நடுவில் கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு மணி சவுண்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சவுண்டு எதுக்கானா அந்த ஓசையை வந்து புறமதிலே உணர்றோம். இதான் புலன் கேட்கறதுக்கு. அது இருந்துட்டு போட்டோம், இங்கேயே நம்ம உணர்றோம். அதே மாதிரி கல்கண்டா சக்கரை என்ன தந்தாங்க, கல்கண்டா ஒரு டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் கொடுக்குறோம். அது வாயில் போட்டு சுவைக்கும். அந்த சுவையும் உணர்வையும் நம்ம வந்து புருவமத்திலே உணர்றோம். எது சாப்பிட்டாலும் எது கேட்டாலும் எது செஞ்சாலும் புருவமத்திலே உணரக்கூடிய பக்குவத்தை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். அதுதான் ஆக்கினா மெடிடேஷன் அப்படின்னு பாடுகள் இப்போ செய்யலாங்க. ஐயா இதுக்கு முன்னாடி நாடி சுற்றின்னு செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்யணும். நாடி சுற்றி இடது கை லெஃப்ட் வந்து சின்முத்திரையில் வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்திரையில் வச்சுக்கிறோம். வலது கை நாசிகா முத்திரை. விரல் நடுவிரல் ரெண்டு மடிச்சிக்கின்னு நாசிகா முத்திரைன்னு பேர். இப்போ கட்டை விரலில் வலது பக்கம் மூக்காட்டை வச்சிடும். வச்சுட்டு இடது மூக்கு வழியாக காற்று உள்ளே இருக்கிறோம். அப்படியே முதல் விரலை மூடிடுறோம். வலது மூக்கு வழியாக வெளியே விடுறோம். அதில் இழுக்கிறோம், மூடிடுறோம். அதெல்லாம் அப்படியே சொல்லிடுறோம். வெளியே விடுறோம், மூடி இழுக்கிறோம். அப்படியே தொடர்ச்சியாக செய்யலாங்கய்யா. மூச்சு உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அதிலே உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். அதில் உள்ளே விடுறோம். நிதானமாக நம்ம வந்து செய்கிறோம். உள்முகமாக கவனிச்சுக்கிட்டே செய்கிறோம். நாடி சுற்றி பிராணாயாமம். அடுத்தது கண்டு வடை சுற்றி கையில் கோத்து மடியில் வச்சுக்கிறோம். கண்களை முடிக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கண்டு வடை சுற்றி செய்கிறோம். மூலாதாரம் முதுத்தண்டுக்கு சொல்கிறாங்க. மூலாதாரத்திலிருந்து மூச்சு இழுத்துக்கொண்டே ஆகினை புருவ மத்தி கொண்டுடும். புருவ மத்தியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே புருவ மத்தி. புருவ மத்தியிலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே குருவே குருவே வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாது சுயமாய் சிந்தித்தே
நிலை தனில் அறிவு அசைவட்டிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதாங்கே இந்த பெருங்குலகம் இசை எடுத்த பல பிரிவுகளின் இறுதி பயனாகிய சந்ததும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோர் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றி தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், அவருடைய அம்மாவை வணக்கம் நினச்சி தந்தைக்கு வணக்கம், அப்பாவை நினச்சிக்கணும். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். ஜபம். நம்ம உணர பழகிறோம். உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன்.